இதை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். இதோடு சேர்ந்து நாம் ஒன்றை செய்யணும். இந்த வருஷத்தில் சுவிசேஷம் சொல்லுங்கள். காரணம், உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்வின் கடமை அதுதான். சுவிசேஷம் சொல்லல அப்படின்னு சொன்னா கேட்கிற இன்னும் எத்தனையோ பேர் அதை குறித்து இயேசு அப்படின்னு தான் தெரியும், ஒரு மதம் அப்படின்னு தான் தெரியும், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு தான் தெரியும். அன்பை குறித்து தெரியாது. வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு 3 ஒரு மதம், 10 ஒரு மதம். ஆனால் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அவங்கள. அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். அதுக்கு நம்ம அவங்கள மன்னிச்சுக்கிட்டு போகணும். அதுக்கு நம்ம அவங்கள நேசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம அவங்கள ஏற்றுக்கொண்டு கொண்டே இருக்கணும். பாருங்க, பவுல் சொல்றாரு ரோமர் 15:21, நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். யாருக்கெல்லாம் தேவனுடைய அன்பு சொல்லலையோ, யாரிடத்துலெல்லாம் தேவனுடைய அன்பு இல்லையோ, அந்த அன்பை நான் போய் சொல்லணும்னு சொல்லி நாடுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நான் நாடுகிறேன், தேடுறேன். யாரெல்லாம் ஆண்டவரை குறித்து தெரியாம இருக்கிறாங்க, யாரெல்லாம் இவரை குறித்து தெரியாம இருக்கு, இந்த அன்பை குறித்து தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, உறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவநம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவிசுவாசிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல நாடுகிறேன். வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்ல, அவர் சொல்றாரு நான் நாடுகிறேன், அதற்காய் உழைக்கிறேன், அதற்காய் போகிறேன், அதற்காய் செலவு பண்ணுகிறேன், அதற்காய் நேரத்தை கொடுக்கிறேன், பணத்தை கொடுக்கிறேன், பலத்தை கொடுக்கிறேன். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லலையோ அங்கெல்லாம் முதல்ல நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். சுவிசேஷத்தை ஆரம்பிக்கலாம். என் அப்பாவிலிருந்து ஆரம்பிக்கலாம், என் அம்மாவிலிருந்து ஆரம்பிக்கலாம், என் சமுதாயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், என் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம், என் கொலைகளிலிருந்து ஆரம்பிக்கலாம், என்னுடைய வேலை இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், என்னுடைய காலேஜ், என்னுடைய ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏசாயா 52:7 வசனத்துல அழகான ஒரு வசனம் இருக்கு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, என்ன சொல்றாங்க பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக நீங்க ஓடுறீங்கல்ல, தேவனுடைய அன்பை சொல்ல நீங்க ஓடுறீங்கல்ல, உழைக்கிறீங்கல்ல, அந்த பாதம் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அந்த உள்ளான பாத, வெளிப்பிரகாரமான பாதத்தை சொல்லல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஊழியத்திற்காக ஓடி ஓடி சொல்றீங்க அவருடைய அன்பை, ஓடி ஓடி பறைசாற்றுறீங்க அவருடைய அன்பை. அந்த எண்ணத்தை சொல்லுகிறார், அந்த இருதயத்தை அவர் சொல்லுகிறார். பானுடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நான் மன்னித்தேன் என்றால், நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், நான் அன்பு கூர்ந்தேன் என்றால், நான் சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். அறியப்படாதவர்களுக்கு, அன்பு இல்லாதவர்களுக்கு, உண்மையான அன்பு பெறாதவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதான் என் மேல் விழுந்த கடமை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிவெடுத்துக்குள்ளாக எவ்வளவு பேரை மன்னிச்சிங்க, எவ்வளவு பேரை ஏற்றுக்கொண்டீங்க, எவ்வளவு பேரை நேசிச்சிங்க, அன்பு செலுத்தினீங்க, எவ்வளவு பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளாக கடைசியில் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே என்னால் முடிந்தது நான் செய்தேன், என்னால் முடியாத காரியத்திற்கு நீங்க பலனை கொடுங்க ஆண்டவரே, திராணியை கொடுங்க ஆண்டவரே, அந்த சக்தியை கொடுங்க, அந்த வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல நம்ம ஆரம்பிக்கலாம். கடைசியா சொல்றேன், புதுசா செய்ய சொல்லல, புதுசா எதையும் செய்ய சொல்லல கடவுள். ஆனா நம்ம செய்யாதத, செய்ய விட்டத, செய்ய மறந்தத, செய்ய துணியாதத, செய்ய விரும்பாதத செய்ய சொல்றார். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். எவரையும் மன்னிக்காத வருஷம்,
இந்த வருஷம் இருக்கக்கூடாது. எவரையும் ஏற்றுக்கொள்ளாத வருஷம் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. எவரிடத்திலும் அன்பு கூறாத வருஷமாய் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. எவருக்கும் சுவிசேஷம் சொல்லாத வருஷமாய் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஓடும் போதும், நீங்கள் செயல்படும் போதும், நீங்கள் சொல்லும் போதும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். உங்க மேல நீங்க அன்பு செலுத்தாம இருக்கவே முடியாது. யாராவது சொல்ல முடியுமா என் மேல அன்பு செலுத்தாம இருக்க முடியாதுன்னு? சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க அன்பு செலுத்துங்க சொல்றாரு. அந்த அன்பை அவரை நேசிக்கிற அளவுக்கு அதை ஒப்பிட்டு சொல்றாரு. இப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இது. கடினமா இருந்தாலும் அவருக்கு தேவையான பலனை தருகிறார், அதற்கு தேவையான திராணியை தருகிறார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கட்டும். அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம், அவருடைய பார்வை நமக்குள்ளாக இருக்கட்டும். அல்லேலூயா.